மற்றும் ஒரு சதுரமிகு தொடர்பான நுண்ணறிவு வினாவோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த ஒரே சதுரமுகியின் பல்வேறு நிலைகள் தரப்பட்டுள்ளன. இதில் ஒன்றின் எதிர்பார்க்க எண்ணியால் நாங்கள் இது போன்ற ஒரு வினாவை ஏற்கனவே செய்திருந்தோம். அதில் ஒரே சதுரமுகியின் பல்வேறு நிலைகள் தரப்படும் போது ஏதேனும் இரண்டு எண்கள் சம எண்கள் பொருந்தக்கூடிய விதத்தில் காணப்படுகின்ற இரண்டு நிலைகளில் உள்ள இலக்கங்களை எழுதி அதில் சம இலக்கங்களை அகற்றும் போது வெட்டி அகற்றும் போது எஞ்சுகின்ற இலக்கங்கள் எதிர்ப்பக்கங்களாக இருக்கும் என பார்த்தோம். அதில் ஏதேனும் ஒரு எண்ணினுடைய எதிர்ப்பக்கங்களை எம்மால் காணக்கூடியதாக இருந்தது. ஆனால் இந்த இரண்டு வடிவங்களையும் நாங்கள் பார்க்கும்போது ஒரே ஒரு இலக்கம் மாத்திரம்தான் இரண்டுக்கும் பொதுவாக உள்ளது. ஏனைய எண்கள் வித்தியாசமாக இருக்கின்றன. இவ்வாறு தரப்படும் போது ஏற்கனவே நாங்கள் பார்த்ததை விட இந்த வினாவில் பார்ப்பது மிக மிக இலகுவானது. அத்தோடு 3 பக்கங்களுக்கு உரிய எதிர்ப்பக்கங்களை எங்களுக்கு இலகுவாக கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். வாருங்கள் எவ்வாறு செய்வதென பார்ப்போம். இந்த இரண்டு நிலைகளை நாங்கள் ஒப்பிடுவோம். இதில் எங்களுக்கு இலக்கம் 3 மாத்திரம் பொதுவாக இருக்கின்றது. எனவே அந்த பொதுவாக இருக்கக்கூடிய இலக்கத்தை முதலில் எழுதுவோம். 3 இந்த வடிவத்திற்கு 3. இந்த 3 என்ற இலக்கத்திலிருந்து கடிகாரம் சுற்றுகின்ற வலஞ்சுழி வழியே தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய எண்களை ஒழுங்காக எழுதுவோம். 3 நான் வருகின்றேன். அடுத்த எண் 2, அடுத்த எண் 1. இதே போன்று இந்த வடிவத்தில் பொதுவாக இருக்கின்ற இலக்கம் 3, அதனை கீழாக எழுதுகின்றேன். அந்த 3 வலஞ்சுழியாக எங்களுக்கு முதலில் இருப்பது 4, 4 அடுத்ததாக 5. இவ்வாறு எழுதிவிட்டு ஒன்றின் கீழாக இருக்கின்ற மற்ற இலக்கம் இந்த இலக்கத்தின் எதிர்ப்பக்கமாக இருக்கும். இதன்படி 1 எதிர்ப்பக்கம் 5, 2 எதிர்ப்பக்கம் 4. எங்களுக்கு தெரியும் இது 3 எதிர்ப்பக்கமாக 3 இருக்க முடியாது. எஞ்சுகின்ற இலக்கம், அதாவது 1 தொடக்கம் 6 வரை உள்ள எண்களில் 1, 2, 4, 5 வந்திருக்கின்றன. எனவே 3 எதிர்ப்பக்கமாக 6 இருக்கும். வினாவுக்கான விடை 1 எதிர்ப்பக்கம் 5 இருக்கும். எனவே இந்த முறையை பயன்படுத்தி நாங்கள் அனைத்து இலக்கங்களுக்கு உரிய எதிர்ப்பக்க ஜோடிகளை இலகுவாக அறிந்து கொள்ளலாம். மற்றும் ஒரு வினாவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.